இந்த சூனியக்கார பொம்மையை பூஜை பண்ணி இந்த குழந்தையை பழி கொடுக்கறதுக்காக பூஜை பண்ணிக்கிருக்கா. அப்ப காட்டுக்குள்ள விறகு வெட்ட வந்த 2 பேர் இந்த சூனியக்காரி பண்ணிக்கிறத பாக்குறாங்க. உடனே இந்த சூனியக்காரியை புடிச்சு இந்த குழந்தை எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் கிராமத்துல விட்டுட்டு அங்க இருக்க ஊர் மக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த சூனியக்காரி தான் நம்ம குழந்தைகள் எல்லாத்தையுமே கடத்தி கொண்டு போய் பழி கொடுக்குறா, இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரத்துல கட்டி எல்லாருமே தீய பத்த வச்சு எரிக்கிறாங்க. அப்ப இந்த சூனியக்காரி சாகிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்தையுமே பேயா வந்து பழி வாங்குவேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு அந்த சூனியக்காரி பேயா வந்து இந்த கிராமத்து மக்களோட வீட்டுக்குள்ள புந்து அவங்களோட குழந்தைகள் எல்லாத்தையுமே பழி கொடுக்கறதுக்காக கடத்திட்டு போறா. இதனால அந்த ஊர்ல இருந்த சாமியார் அவ பேயா வந்துட்டா, அதனால இந்த மரத்துக்கு நான் மந்திரம் பண்ணி இந்த சிகப்பு கயிறுல அவளை கட்டிட்டேன், இனிமே இந்த பேயோட தொல்லை இருக்காது, யாருமே இந்த மரத்துக்கிட்டையும் வரக்கூடாது, இந்த மரத்துல இருக்க சிவப்பு கயிறையும் அவுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போறாரு. இப்படியே 2 வருஷம் கழிச்சு அந்த கிராமத்துக்கு புதுசா வந்த ஒரு பையன் பேய் இருக்குது உண்மையான்னு சொல்லி பாக்குறதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு காட்டுக்கு போறான். அங்க போயிட்டு அந்த மரத்துல இருக்க சிகப்பு கயிறை அறுத்துறான். அப்ப அந்த மரத்துல இருந்து ஒரு குரல் கேட்டு அப்படியே முடி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த குழந்தைகள் எல்லாம் பயந்து அங்க இருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த பையனோட அம்மா என் பையன் எங்க போனான்னு சொல்லி தேடிக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள வராங்க. அப்ப மரத்தோட உச்சியில அந்த பையன் இருக்கான். உடனே பையனை காப்பாத்த பார்க்கும்போது அந்த மரத்துல இருந்த பேய் இங்க இருந்து போயிரு, இல்லாட்டிக்கு உன்னையும் பழி கொடுத்துருவேன்னு சொல்லுது. இதனால அந்த அம்மா வீட்டுக்கு வந்து கிராமத்துல இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் நடந்த விஷயத்த சொல்லும் போது அங்க வந்து சாமியார் என்ன காரியம் பண்ணிட்டீங்க, அந்த கயிறு அவுத்தனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பேயை பிடிக்கிறதுக்காக ராத்திரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அப்ப அந்த பேய் இன்னொரு குழந்தையை கடத்துறதுக்காக வருது. உடனே அந்த சாமியார் மந்திரத்தை சொல்லி அந்த பேயை அழிக்க பாக்குறாரு. ஆனா அந்த பேய் சக்தி வாய்ந்ததா இருந்தனால அந்த குழந்தையை கடத்திட்டு அங்க இருந்து போயிருது. இதனால அந்த குழந்தையோட அம்மாக்கள்லாம் எங்க குழந்தை எப்படியாவது காப்பாத்துங்க சாமின்னு சொல்லும்போது சாமியாரும் ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்றாரு. இந்த பக்கம் கிராமத்துல இருக்க மத்தவங்க எல்லாம் இங்க இருந்தா அந்த பேய் நம்ம குழந்தையும் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த கிராமத்தை காலி பண்ணி போறாங்க. அதுக்கப்புறமா அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த பேய் வந்து அந்த சாமியாரை அடிச்சு போட்டுருது. அதுக்கப்புறம் அந்த 3 குழந்தைகளையும் பழி கொடுக்கறதுக்காக பூஜைகளை பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த அம்மாக்கள்லாம் நம்ம குழந்தைய நம்ம தான் காப்பாத்தணும்னு சொல்லி அந்த பேயை தடுக்க பாக்குறாங்க. ஆனா அந்த பேய் இவங்க 3 பேரையும் அடிச்சு போட்டுருது. அப்பதான் அந்த அம்மாக்கு சாமியார் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அதாவது பூஜையை பண்ணதுக்கு அப்புறமா கத்தரிக்கோலை வச்சு அந்த பேயோட முடிய கட் பண்ணி நெருப்புல போடணும்னு சொல்லியிருப்பாரு. உடனே அந்த அம்மா கத்தரிக்கோலை எடுத்து அந்த பேயோட முடிய கட் பண்ணி நெருப்புல போடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா பேயும் அழிஞ்சிருது. அதுக்கப்புறம் உங்களோட குழந்தைகளையும் காப்பாத்திடுறாங்க.